அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்ல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قال تزرعون 7 سنين دأبا فما حصدتم فذروه في سنبله إلا قليلا مما تأكلون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن كيس فتن حذر وقاف عالم ورع لا يعجل சதக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகுஃபிரத்தும் நம் அனைவர் மீது வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு உலகெங்கும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களுடைய புகழுக்குரிய நற்பண்புகளை மக்களுக்கு மத்தியிலே நினைவூட்டப்பட்டு அதன் மூலம் நாம் எல்லோருமே, முஸ்லிம்கள் எல்லோருமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே மேலப்பாளையத்தில் மஜ்லிஸுல் உலமா சார்பாக நடத்தப்படுகின்ற மீலாது நபியினுடைய தொடர் சொற்பொழிவு இந்த நிகழ்ச்சியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல்வேறு தலைப்புகளிலே நமது மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னும் பல செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அதிக முயற்சி எடுக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மஜ்லிஸுல் உலமாவினுடைய சேவையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதற்கு நமது பள்ளியிலே அனுமதி வழங்கி மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈருலகிலும் உயர்ந்த சிறந்த நற்கூலிகளை வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, எந்த காரியத்திலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு வாழ்வதிலே எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க என்கிற ஒரு அழகிய புதிய கண்ணோட்டத்திலே முதன்முறையாக இந்த தலைப்பை நான் அணுகின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால், நபித்துவம் வெளிப்பட்டது 40 வயதிலே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வெளிப்பட்டது 40 வயதிலே. ஏறத்தாழ மக்காவிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி வாழ்ந்த காலங்கள், மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் வாழ்ந்த காலங்கள் 13 ஆண்டு காலங்கள். அதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். அங்கே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் 10 ஆண்டுகள். ஏறத்தாழ 23 ஆண்டு காலங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய வஹியினுடைய இறை செய்தியை பெறுவதனுடைய நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்து
அல்லாஹினுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களம் கண்டது 23 ஆண்டு காலங்கள். அந்த 23 ஆண்டு காலங்களிலே உலகில் யாரும் செய்ய முடியாத மாபெரும் ஒரு புரட்சியை, மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னந்தனி நபராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை பெற்று அதை ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு நபராக பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சிறுவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. உரிமை விடப்பட்ட அடிமைகள் என்ற அடிப்படையில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அடிமைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு நபராக இஸ்லாத்திற்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கண்ணு கெட்டின தூரம் லட்சக்கணக்கான சஹாபாக்களை கண்கூட பார்த்தாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய மாற்றம்! வெறும் 23 ஆண்டு காலங்களில் விரட்டப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், எத்தனையோ விதத்தில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இஸ்லாம் ஒரேடியாக புதைந்து விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு தொடக்க காலம் இருந்தது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இறுதி ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சரி, இருந்தாங்க. உலகம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்டாங்க. கியாமத்து வரை வர இருக்க எல்லா மனிதருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர், இறுதி தூதர் அவங்க தானே. அவங்களுக்கு பின்னாடி யாராவது வந்து நான் நபி என்றாலும் ரசூல் என்றாலும் பொய்யன். யாரும் சொல்ல முடியும், சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. சொன்னா அவன் பொய்யன். அது குர்ஆனும் சொல்லிவிட்டது, ஹதீஸும் சொல்லிவிட்டது. காத்தமுல் அம்பியா, இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். கடைசி மனிதர், கியாமத் உலக அழியறதுக்கு கடைசி மனிதர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தூதர். சரி, தூதர் தானே. இப்போ உலகத்துல எத்தனை கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க? எப்படிங்க உலகம் முழுவதும் கோடான கோடி முஸ்லிம்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இது அனைத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்ட வருடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனை? 23 ஆண்டு காலங்கள். அந்த 23 ஆண்டு காலங்களிலே உலகத்தில் யாரும் செய்ய முடியாத மாபெரும் புரட்சியை, யாரும் கண்டிடாத மிக பெரும் வெற்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்கள். இந்த உலகத்தில் அந்த வெற்றி தந்துட்டு போனாங்க. யாராவது வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியுமா? முழுசா நான் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர யாரும் சொல்ல முடியாது. நான் பல விஷயத்தில் தோத்திருக்கேன்னு தான் சொல்லணும். நான் முயற்சி செய்திருக்கிறேன், அதில் நான் வெற்றி பெற்றதில் குறைவு, தோத்தது அதிகம், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி ஹஜ்ஜிலே அத்தனை லட்சக்கணக்கான சஹாபாக்களை முன்னிறுத்தி விட்டு கேட்கிறார்கள், நான் எனக்கு அல்லாஹ் தந்த அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றினேனா? சரியாக நிறைவேற்றி விட்டேனா? எல்லா சஹாபாக்கள் என்ன பதில் சொன்னாங்க? ஆமா, சரியா நிறைவேற்றிட்டேன், உங்கள்ட்ட எந்த குறையும் கிடையாது சொன்னாங்களா இல்லையா? உங்க மேல எந்த குறையும் இல்லை, சரியாக நிறைவேற்றினீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறார்கள். யா அல்லாஹ், இதுக்கு நீ சாட்சியாக இருந்து கொள். உண்டா இல்லையா? முழுக்க வெற்றி பெற்றவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எந்த பணிக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த பணியை குறுகிய காலகட்டத்தில் செய்தார்கள் என்றால் எப்படி செய்தார்கள்? எப்படி சாத்தியம்? அதற்கு அடிப்படையில் என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு பணியிலும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எடுத்து வைக்கிற அடிகளில் திட்டமிடுதல். அந்த திட்டமிடுதல் சரியாக இருக்குமேயானால் எல்லாத்திலும் வெற்றி பெற முடியும். அது சல்லாசம் வாழ்ந்து காட்டிட்டாங்க. இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கணும். இப்ப திட்டமிடுதல் நம்ம தமிழ்ல சொல்றோம். திட்டமிடுதல் அப்படின்னா என்ன? நம்ம சும்மா திட்டமிடுறோம் சொல்றோமா இல்லையா? திட்டமிடுதல் அப்படின்னா என்ன? நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைவதற்கான சரியான பாதைகளை தேர்வு செய்வது. இலக்கு அப்படின்னா நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நோக்கம், அதுக்கு தான் இலக்கு, குறிக்கோள். தமிழ்ல நிறைய பேர் இருக்கு. இலக்குன்னு சொல்லுவாங்க, குறிக்கோள்னு சொல்லுவாங்க, லட்சியம், எத்தனை பேர்கள் இருக்கிறது. அப்ப நமது இலக்கை, நமது குறிக்கோளை, நமது லட்சியத்தை அடைவதற்கு என்று பல வழிமுறைகள் இருக்கும். அந்த வழிமுறைகள் முதல்ல என்னன்னு சிந்திக்கணும். சிந்தனைக்கு அதிக வேலை கொடுக்கணும். அதுல எந்த பாதையை தேர்வு செய்தா, எந்த வழியை தேர்வு செய்தா ஆபத்து வரும், அதை சிந்திக்கணும்.
எந்த வழியை எந்த பாதையை தேர்வு செய்தால் அதில் நாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் அல்லது நம்முடைய அந்த நோக்கத்தில் வெற்றி பெற முடியும், தடைகளை உடைத்து வெற்றி பெற முடியும், சிந்திக்கணும். அந்த பாதைகளை சரியாக தேர்வு செய்யணும். அதற்கான காலத்தையும் நேரத்தையும் முழுமையாக அதுக்கு செலவிடணும். நான் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறேன், பெரிய எண்ணம் இருக்குது, ஆனா அதுக்காக நான் எந்த வழிமுறைகளை தேர்வு செய்யல, வழிமுறைகளை சிந்திக்கல, அதை அடைவதற்காக நான் எந்த முயற்சியும் எடுக்கல, பேசாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் வெற்றி பெற முடியாது. அப்ப திட்டமிடுதல் என்று சொன்னால் நமது இலக்கை லட்சியத்தை அடைவதற்கான அனைத்து வகையான வழிகள் என்னென்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அதில் என்ன பாதிப்புகள் என்பதை முற்கூட்டி தெரிந்து அந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்து புத்திசாலித்தனமாக நல்ல பாதைகளை தேர்வு செய்து வாழ்றதுக்கு பேரு தாங்க திட்டமிடுதல். இது எல்லாத்தையும் செய்யறோம், செஞ்ச பிறகு நான் தான் என்கிற அந்த நினைப்பு இல்லாம இவ்வளவு காலம் நான் செஞ்சாலும் இதை நிறைவேற்றி தருவது அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் மேல நம்பிக்கையும் வைக்கணும். இந்த இரண்டும் இணைகிற பொழுதுதான் வெற்றி. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சோம், நான் திட்டம் போட்டேன், நான் செஞ்சேன், என்னால தான் அப்படிங்கிற நினைப்பும் வந்துடக்கூடாது. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிடுதல் இருக்கும். அந்த திட்டமிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியத்திலையும் அல்லாஹ் மீது தவக்குல் இருக்கும். இந்த இரண்டையும் கற்றுத்தந்து தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், ஒரு இலக்கு வேணுமா இல்லையா? இன்னைக்கு நிறைய மக்களுங்க, மாணவர்களா இருக்கட்டும் அல்லது மனிதர்களாக இருக்கட்டும், படிக்காத மற்ற மக்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு இலக்கு வேணும். எந்த இலக்கும் இல்லாமல் பயணிக்கிறாங்க பாத்தீங்களா? ஒரு படிக்கிறவன் அவனுக்கு ஒரு இலக்கு இருந்தாதான் அந்த இலக்கை நோக்கி அவன் பயணிப்பான். இலக்கே இல்லாம படிச்சான்னு வைங்களேன், அவன் எப்படி பாஸ் ஆகுவான்? இன்னைக்கு படிப்புல பல பேர் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா தனக்குன்னு ஒரு இலக்கு வைக்கல, தனக்குன்னு ஒரு குறிக்கோள் லட்சியத்தை வைக்கல. இதை நான் படிப்பு மட்டும் சொல்லல, எந்த துறையாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு வேணும். இப்ப குர்ஆன் நம்ம கற்று தருதுங்க, அல்லாஹ் படைப்பினத்தை படைத்ததற்கென்று ஒரு இலக்கு இருக்கா இல்லையா? ஒரு நோக்கம் உண்டு தானே. அல்லாஹ் படைப்பினத்தை எதுக்கு படைச்சான்? அது உயிர் உள்ளவையா இருக்கட்டும், உயிரற்றவையா இருக்கட்டும், மனசனா இருக்கட்டும், ஜின்னா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டுங்க, அல்லாஹ் படைப்பினத்தை எதுக்கு படைச்சான் அப்படின்னு சொன்னா அவனை வணங்குறதுக்கு தான். நீங்க குர்ஆன்ல பல இடங்கள் நீங்க எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் கேட்கறான், அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன், நான் உங்களை எல்லாம் வீணா படைச்சிட்டே நினைக்கிறீங்களா? என்ன கேட்கறான்? உலகத்துல எதையும் வீணா படைக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு தானே. சரி, என்ன நோக்கம்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன, 7 வானங்களும் பூமியும் பூமியில் உள்ள அனைத்தும் வானங்களில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, உலகத்தில் எந்த செய்யாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹை உங்களால் விளங்க முடியாது. உலகத்தில் எல்லா பொருளுமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அது தஸ்பீஹ் செய்தா இல்லையா உன்னால புரிய முடியாதுன்னு அல்லாஹ் நம்மள்ட்ட பார்த்து சொல்லிட்டான். எனக்கு மரம் தஸ்பீஹ் செய்யறது தெரியலையே, இந்த மண்ணு தஸ்பீஹ் செய்யறது தெரியலையே, கல்லு தஸ்பீஹ் செய்யறது தெரியலையே, எனக்கு கேட்கலையே, எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னா புரியாதுதான். புரியாதுன்னு யாரே சொல்லிட்டா? படைத்தவனே சொல்லிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில உணவு சாப்பிட்டு இருக்கிறாங்க. உணவு தஸ்பீஹ் செய்ததை சஹாபாக்கள் கேட்டாங்க. ஆதாரப்பூர்வ ஹதீஸ்ல வருதா இல்லையா? உணவு தஸ்பீஹ் செய்ததை நாங்கள் கேட்டோம் சஹாபாக்கள் சொல்றாங்க. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். குர்ஆனை எடுத்து பாருங்க, மலைகள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலைகள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டன, அந்த மலைகள் தஸ்பீஹ் செய்தன. குர்ஆன் சொல்லுதா இல்லையா? உலகில் உள்ள அனைத்தும் தஸ்பீஹ் செய்கிறது. பறவைகள் தஸ்பீஹ் செய்கின்றன. கத அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கின்றன அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உலகில் உள்ள அனைத்தையும் வீணா படைக்கல, ஒரு நோக்கம் இருக்குது, அது பரிபூர்ணமான நோக்கம், அல்லாஹ்வை வணங்குறது. சரி, மனசனை ஜின்ன படைச்சான் பார்த்தீங்களா? அதுல தெளிவாவே சொல்றான், ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்தேன் அல்லாஹ் சொல்றானே இல்லையா? அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யறான், அதுக்கு ஒரு இலக்க சொல்றான். சரி, வணங்குவதற்காக படைத்தேன் அல்லாஹ் சொல்லி போட்டு மனுஷன் அப்படி சும்மா விடல, அதற்கான திட்டங்களை அல்லாஹ் வகுத்து கொடுக்கின்றான். அப்ப மனுஷனை வணங்குறதுக்காக படைச்சிட்டு வெறுமனே வணங்கிட்டே சொன்னா வணங்கிட்டே இருக்க முடியுமா? அப்ப உயிர் வாழ்வதற்கான எல்லா வகையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறான். ஆண் பெண் என்கிற ஒரு இனத்தை அல்லாஹ் படைக்கின்றான்.
இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான ஹலாலான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக கற்றுத்தருகின்றான். எப்படி வாழ வேண்டும், எப்படி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், எப்படி சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக அல்லாஹ் யார் அனுப்பி வைக்கிறான்? தூதர்மார்களை, ரசூல்மார்களை அனுப்பி வைக்கின்றான். திட்டம் வகுக்கிறான் அல்லாஹ். குர்ஆனை எடுத்து பார்க்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட எத்தனையோ வசனங்கள், அல்லாஹ்வினுடைய அந்த வசனங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது. இது சுன்னத்துல்லாஹ். நீ பல விஷயத்தை விளங்கணும். இந்த திட்டமிடுதல் என்பது அது அல்லாஹ்வினுடைய சுன்னத்திலும் கட்டுப்பட்டது, நடைமுறையில் கட்டுப்பட்டது, நபிமார்களின் நடைமுறையில் கட்டுப்பட்டது. நபிமார்களின் நடைமுறையில் கட்டுப்பட்டது. ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். அதாவது 2 வகையான திட்டமிடுதல் இருக்கு. மார்க்கம் அனுமதித்த ஒரு இலக்கை நாம் தேர்வு செய்து அதை அடைவதற்காக மார்க்கம் அனுமதித்த வழிமுறைகளையும் தேர்வு செய்யணும். இது நல்ல திட்டமிடுதல். இன்னொன்று இருக்குது, மார்க்கம் அனுமதிக்காத ஒரு தவறான இலக்கை நாம் முடிவு செய்யறது. ஒரு லட்சியத்தை ஒருத்தன் திருடன் முடிவு எடுக்கிறான். கொள்ளடிக்கிறவன் கொள்ளடிக்கிறன்னு ஒரு நோக்கத்தை அவனுடைய லட்சியம், அவனுடைய இலக்கா வச்சிருக்கிறான். இப்ப அவன் திருடுறதுக்கு அதற்கான வழிமுறைகளை அவன் சிந்திப்பானா இல்லையா? எப்படி திருடலாம், யார்ட்டையும் மாட்டாம திருடறதுக்கு திட்டம் போடுவானா இல்லையா? இது மார்க்கம் அனுமதிச்சு திட்டமிடுதலா? கிடையாது. நீங்க சூரத்து யூசுப் இருக்கலாங்க, எல்லா வகையான திட்டமிடுறதையும் எல்லாம் பேசுறாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல வாப்பா ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்களா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா அவங்க மேல அன்பு வச்சிருந்தாங்க தானே? அவங்க சகோதரர்களுக்கு பிடிச்சிச்சா? பிடிக்கல. என்ன பண்ணாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு எப்படி பிரிக்கிறது? ஒன்னு கொலை பண்ணணும், அல்லது அந்த நாடு வேற நாட்டில் தூக்கி அப்புறப்படுத்தணும், தூரப்படுத்தணும். இந்த 2ல ஒண்ணு. இப்ப அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? திட்டம் தீட்டுறாங்களா இல்லையா? வாப்பாட்ட இருந்து எப்படி புள்ளை தனியா கூட்டு போறது? எப்பவுமே வாப்பா கூடயே புள்ள இருக்குமே, தனியா அனுப்ப மாட்டார, எப்படி கூட்டு போறது? அப்ப நாங்கள்லாம் சகோதரர்கள் தான், பாதுகாப்போம், நாங்க கூட்டு போறோம்னு சம்பவம் தெரிஞ்சதுனால சுருக்கமா சொல்றேன். பிரபலியமான சம்பவம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம்னால சுருக்கமா சொல்றேன். வாப்பாட்ட நைஸா பேசி பிள்ளைய கூட்டு போனாங்களா இல்லையா? பிள்ளைய கூட்டு போய் என்ன பண்ணாங்க? கிணத்துல தடுறாங்க. கிணத்துல தடுறதுக்கு என்ன பண்ணாங்க? சட்டையை கலட்டிட்டாங்க. குர்ஆன் சொல்றத சொல்றேன். சட்டையை கலட்டிட்டு என்ன பண்ணாங்க? ஒரு ஓநாயை பிடிச்சாங்க, அதை அடிச்சாங்க, அந்த ரத்தத்தை அதில் தடவுனாங்க. தடவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம எது தூக்கிட்டு போயிருச்சு? ஓநாய் தூக்கிட்டு போயிருச்சு. இதுனா திட்டமிடுறது தானே? இவ்வளவு திட்டம் போட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம கிணத்துல தூக்கி போட்டுட்டு அந்த சட்டையை மட்டும் தூக்கிட்டு போய் வாப்பாட்ட போய் கொடுத்தாங்களா இல்லையா? பிரிக்கத்தை பார்த்தாங்களா தானே? இந்த திட்டமிடுதலை குர்ஆன் ஏற்குதா? அது தப்புன்னு தான் சொல்லுது. அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல திட்டமிடுதலுக்கும் அதே சூரத்து யூசுஃபே நல்ல ஆதாரம். இப்போ ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பழி சுமந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில. ஒரு பழியை சுமந்து ஒரு பெண்ணிடத்தை தப்பா நடக்க முயற்சி பண்ணிட்டாங்க என்கிற ஒரு பழியை சுமர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது இப்ப சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரணும். வெளியே வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். மன்னர் கனவு காண, அந்த கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்கிறார்கள். அந்த விளக்கம் சொன்ன பிறகு அந்த மன்னரே ஆச்சரியப்பட்டு போய் அவரை என்கிட்ட கூட்டு வாங்கன்னு சொல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? உடனே போனாங்களா? வரமாட்டேன்னாங்க. அப்ப வெளியே வருவதற்காக ஒரு திட்டம் தீட்டுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எப்படி வெளியே வர்றது? என் மீது பழி சுமத்தப்பட்டுச்சா இல்லையா? எல்லாத்தையும் வர வைங்க, முதல்ல வர வச்சு விசாரணை செஞ்சு நான் நிரபராதின்னு முடிவெடுங்க, அதுக்கப்புறம் வாங்க. சூரத் யூசுஃபை எடுத்து பார்ப்பீர்களேயானால் திட்டமிடுதலை பற்றிய எல்லா வகையான வகைகளையும் அந்த குர்ஆன் பேசுகிறது, அந்த சூரா பேசுகிறது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போல நான் சொன்னேன், இந்த திட்டமிடுதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்திலும் என்ன இருக்கணும்? தவக்குல். நான் என்னுடைய திட்டத்தை மட்டுமே நம்பி போயிடக்கூடாது. இப்போ வாகனம் வச்சிருக்கிறோம், அந்த வாகனம் பாதுகாக்கப்படணும், ஒரு நோக்கமாகுது. அதை பூட்டி வச்சுட்டு வரமா? பாதுகாப்பு வச்சுட்டு வரமா? சரியா செஞ்சிட்டோமா அது கரெக்டாக இருக்கும், என்னால் அது சரியா நடக்கும் அப்படி நினைக்கக்கூடாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க? ஒரு சஹாபி வருகிறார்கள், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே,
ஆக்கிலுஹா வ அத்தவக்கலோ உத்துலிக்குஹா வ அத்தவக்கலு. நான் ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஒட்டகத்துல பயணிச்சுட்டு வந்தேன். இப்ப நான் அதை வந்து கட்டி போட்டுட்டு அல்லா மேல தவக்குள் வைக்கணுமா, அல்லது அவுத்து விட்டுட்டு அல்லா மேல தவக்குள் வைக்கணுமா? தவக்குள் வைக்கணும்னு சொல்றீங்க, அதை நான் கட்டி போட்டுட்டு அல்லா மேல தவக்குள் வைக்கணுமா, அல்லது அந்த ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுட்டு நான் அல்லா மேல தவக்குள் வைக்கணுமா? அப்ப பெருமான சாசம் அவிழ்த்து விட்டுருங்க, நீங்க பாட்டு அல்லா மேல தவக்குள் வச்சுட்டு பேசாம போங்க அப்படி சொன்னாங்களா? அப்படி சொல்லல. முதல்ல அதற்கான வழிமுறைகளை, காரணம் காரியங்களை சரியாக தேர்வு செய்து செயல்படுத்த வேண்டும். அப்ப பெருமான சாசம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இஅ்கில்ஹா வ தவக்கல். முதல்ல அதை கட்டி போடுங்க, அப்புறம் அல்லா மேல தவக்குள் வைங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது திருமிதி போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் தனது நூல்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? அல் முஃமினு கையிசுன் ஃபத்தினுன் ஹதிருன். ஒரு மூமின் என்றால் புத்திசாலித்தனமா இருக்கணும், புத்தி கூர்மையுடனே இருக்கணும், எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், முத்தசப்பித்துன் நிதானமானவனாக இருக்க வேண்டும், அவன் பேணுதல் மிக்கவனாக இருக்க வேண்டும், எந்த காரியத்திலையும் அவசரப்படக்கூடாதுன்னாங்க மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த காரியத்திலையும் இப்போ இவ்வளவு பெரிய வெற்றியை பெருமான சாசனம் கண்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ ஹிஜ்ரத்து பயணமா இருக்கட்டும், அல்லது மக்காவுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், சல்லாச மக்காவில் வச்சு நபின்னு வெளிப்பட்டுட்டாங்க தானே. நபி ஸல்லல்லாஹு நுபுவத்து மக்கால வச்சு வெளிப்பட்டுட்டு தானே. இன்னைக்கு நபின்னு சொல்லி நாளைக்கு எல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? அப்படி வந்தாங்களா? இப்படி வரலங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வச்சாங்க. வாழ்க்கை வரலாறு பாருங்க. அதை ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி தராங்க. ஒரு மூமின் வந்து அவசரப்படக்கூடாது, முத்தசப்பித்துன், அவன் நிதானமானவனாக இருக்க வேண்டும். நம்ம போடுற திட்டத்தை இன்னைக்கு போட்டு நாளைக்கு அடையணும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு பல பேர் அப்படி நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு திட்டம் போட்டோமா உடனே வெற்றி பெறணும், நாளைக்கே அந்த திட்டத்தை அடைஞ்சிடணும். அது இஸ்லாம் சொல்லலை. அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல அவனே நமக்கு சுன்னத்துல்லாஹ் பாருங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானம் பூமி எத்தனை நாள்ல படைச்சான்? அல்லாஹு தஆலா வானம் பூமி எத்தனை நாள்ல படைச்சான்? 6 நாள்ல படைச்சான். குர்ஆன் சொல்லுதா இல்லையா? வானங்களையும் பூமியையும் அல்லாஹு தஆலா 6 நாளில் படைத்தானுங்கிறான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, அல்லாஹு தஆலா குன் ஃபயகுன், ஆகுன ஆகியிருந்தானே. வானத்தையும் பூமியும் அதில் உள்ளதை படைக்கிறதுக்கு 6 நாட்களை அல்லாஹ் தேர்வு செய்ததாக குர்ஆன் சொல்லுதே. ஏன் அல்லாஹ் 6 நாளை தேர்வு செய்தான்? பெரும்பான்மையான முஃபஸ்ஸிர்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு என்ன விளக்கம் தருவாங்க தெரியுமா? அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு கற்றுத்தருகிறான் நிதானத்தை கற்றுத்தரான். குன் ஃபயகுன், ஆகுன ஆகிரும். அவ்வளவு விரைவாக அல்லாஹ் அனைத்தையும் படைத்து விடுவான். அவ்வளவு ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க இறைவன் தனது அடியார்களுக்கு கற்றுத்தருகிறான், நீ எந்த காரியத்தை செய்தாலும் நிதானத்தை கடைபிடி. உன்னால வேகமா செய்ய முடிஞ்சா கூட நிதானத்தை கடைபிடி. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வசனத்தில் ஒரு வசனத்தை சொல்றேன். ரொம்ப நிதானம் வேணும். இப்போ நிறைய சட்டங்கள் வந்திருக்கு தானே. சட்டங்கள், அதாவது திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, எத்தனையோ சட்டங்கள் இருக்கு. கொலை செய்யக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது, எத்தனை சட்டங்கள் வந்திருக்கு தானே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய அந்த நுட்பத்தை சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, லவ் நஸல அவ்வல ஷையின், முதலாக குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்து இறங்கி இருக்குமே யானா, லா தஷ்ரபுல் ஹம்ர, நீ மதுபானம் குடிக்காதப்பா அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருந்தா, முதல்ல எடுப்புல அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி இருந்தா, மக்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? லா நதஉல் ஹம்ர அபதா, ஒரு காலம் நாங்கள் மதுபானத்தை விடமாட்டோம் அப்படி சொல்லி இருப்பாங்க. அல்லாஹ் எடுத்தெடுப்புலயே ஹம்ரு தடைன்னு சொல்லிட்டானா? எடுப்புலையே மதுபானம் குடிக்க கூடாது தடைன்னு அல்லாஹ் சொன்னானா? அப்படி அல்லாஹ் சட்டம் இயற்றி இருந்தால் லா நதஉல் ஹம்ர அபதா, ஒரு காலம் நாங்கள் மதுவை விட்டிருக்க மாட்டோம் என்று அந்த மக்கள் சொல்லி இருப்பார்கள். வலவ் நஸல லா தஸ்னு, நீங்க விபச்சாரம் செய்யாதீங்க என்று அல்லாஹ் தொடக்கத்திலேயே ஆரம்பத்தில் இப்படி ஒரு சட்டம் இயற்றி இருந்தால் லகாலு லா நதுஉ ஸினா அபதா, நாங்கள் ஒரு காலம் விபச்சாரத்தை விடமாட்டோம் என்று மக்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா, முதல்ல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இறக்குனது ஸிக்ருல் ஜன்னத்தி வன்னார், சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றிய பேச்சுதான். சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், நரகம் எப்படி இருக்கும், நரகத்தை ஒருவன் எந்த காரியம் செஞ்சால் நரகத்துக்கு போவான், அந்த நரகத்தை பற்றிய அச்ச உணர்வையும் சொர்க்கத்தை பற்றிய ஒரு ஆசையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஏற்படுத்தி பல முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நஸலல் ஹலாலு வல் ஹராம்,
அதற்கு பிறகுதான் ஹலால் ஹராம் சட்டமே வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நான் பதிவு செய்கிறேன். அப்போ எடுத்த எடுப்புடையே டக்கு டக்குன்னு எதையுமே செஞ்சிட முடியாது. அதுக்கு இறைவன் கற்றுத்தருகிறான். இறைவன் நமக்கு சட்டம் போடுறான் பார்த்தீங்களா, அந்த சட்டத்திலே கற்றுத்தருகிறான். நீங்கள் செய்ய போகக்கூடிய காரியத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சட்டத்தை ஏற்ற போறோம், மக்கள் அதை செய்ய முடியணும். மக்கள் செய்யற மாதிரி சட்டத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதற்கான திட்டத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். நிதானத்தை கடைபிடியுங்கள். நீங்க வெறுமனே ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இப்போ மதுபானம் தடை செய்யப்பட்ட வழிமுறை நீங்க பாருங்களேன். அல்லாஹ் மதுபானத்தை குர்ஆன்ல தடை செஞ்சிடாதானே? எப்படி தடை செஞ்சான்? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதானே? மதுபானத்தை பற்றி, சூதாட்டத்தை பற்றி மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள். அந்த இரண்டிலுமே கேடும் இருக்கிறது, சில நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் கேடுதான் அதிகம். நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ் இப்படித்தான் சொன்னானே தவிர மது தடைன்னு ஒரே சட்டம் போடல. அப்ப கேடு அதிகமா இருக்கு, அதனுடைய பயன் குறைவா இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொன்னனால சில மக்கள் தவிர்த்து கொண்டாங்க. அல்லாஹ் தான் ஹராமாக்களையே என்று சில மக்கள் குடித்தார்கள். குர்ஆன் வரலாறை சொல்கிறேன். அப்படி சில மக்கள் குடித்தவர்கள் குடித்த நிலையிலே தொழுகைக்கு வந்தாங்க, பள்ளிக்கு வந்தாங்க. அல்லாஹ் சட்டம் போடுறான் அடுத்து, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. மது போதையிலே நீங்கள் பள்ளிவாசலின் பக்கமே வரக்கூடாது. அப்போ அல்லாஹ் எங்க தடை போடுறான், ஹராமாக்குறான்? பள்ளிக்கு வரும்போது குடிக்காதேன்னு இப்பதான் தடை போடுறான். அதுக்கு முந்தைய வசனத்துல தடை இல்லை. தடை என்பது இங்கதான் வருது. பள்ளிக்கு வரும்போது நீ குடிக்காதேன்னு தடை வருது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொஞ்ச காலங்கள் போன பிறகுதான் ஒரேடியா அந்த மதுபானத்தை தடை செய்யறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அந்த வசனத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மதுபானம் என்பது அது ஷைத்தானுடைய அசிங்கம், அந்த அசிங்கத்தை நீங்க செய்யாதீங்க, அதை விட்டு விலகிருங்க, நீங்கள் விலகினால் வெற்றியாளர்கள். அதாவது அசிங்கம் ஃபஜ்தனிபூஹு, அந்த அசிங்கத்தை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். இது தடை போடுறானா இல்லையா? பக்கத்திலே போகக்கூடாதுன்னா இது எல்லா காலத்திலும் தான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் விலகினால் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கின்றானே. அப்ப இறைவன் நமக்கு எந்த வழிமுறையை கற்றுத்தருகிறான் என்று சொன்னால், நமக்கு கற்றுத்தரக்கூடிய வழிமுறை, ஒரு காரியத்தை அடைய நினைக்கிறோம், அதற்கான வழிமுறைகளை தேர்வு செய்கின்ற பொழுது அதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மக்காவுடைய அந்த காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வெளிப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக 2 வழிமுறைகளை மக்காவில் அவங்க கையாளுறாங்க. 2 வழிமுறைகள் அவங்க திட்டம் வகுக்கிறாங்க. அதுல முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் நபிக்கு வஹி வந்துச்சா இல்லையா? நபித்துவம் வெளிப்பட்டுச்சா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அவங்க கையாண்ட 2 வழிமுறைகளை நான் சொல்லி தருகிறேன். இந்த இலக்கிலே வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள். முதலாவது, அவர்கள் ரகசியமாக இஸ்லாத்தை எடுத்து சொன்னது. எடுப்பதே பகிரங்கமா பெருமானார் ஸல்லல்லாஹு இஸ்லாத்தை எடுத்து சொல்லல. மக்கா வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மதீனா வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மக்கா வாழ்க்கையிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப 3 காலங்கள், நபித்துவம் வெளிப்பட்டு 40 வயசுல வெளிப்படுது. அதிலிருந்து 3 ஆண்டு காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக கொண்டு போகல. மறைமுகமாக தனித்தனி நபராக ரொம்ப அதிகமாக நம்பிக்கை உள்ள நபரை சந்தித்து தனித்தனியாகத்தான் இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு பாடம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்ர் இப்னு அபஸா அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அத பாட தலைப்பு. அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதுல அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அவ்வலி மா புஇஸ வஹு பி மக்கத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது அவர்கள் நபியாக, அவர்களுக்கு நபித்துவம் வெளிப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்திலே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க சென்றேன். வஹுவ ஹீனஇதின் முஸ்தக்ஃபின். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாகத்தான் இருந்தார்கள், இஸ்லாத்தை பகிரங்கமா கொண்டு போகல. அந்த நேரத்தில் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக சென்றேன். மா அன்த, நீங்கள் யார் என்று மாநபியிடத்தில் கேட்டேன். அன நபியுன், நான் அல்லாஹ்வின் தூதர் என்றார்கள். நான் நபி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி என்றால் யார் என்று நான் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டேன்.
நபி என்றால் ரசூலுல்லா, அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள் என்கிற இந்த செய்தி நீண்ட ஹதீஸ். நான் சுருக்கி சொல்றேன். அவங்க சம்பவமே கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு மேல வருது. இது ஏன் சொல்றேன்னா, முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, இப்னு ஹுஸைமால இந்த ஹதீஸ் வருது. ஏன் இதை சொல்றேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்க காலகட்டத்திலே அவங்க இந்த பணியை செய்வதற்கான, இந்த இலக்கை அடைவதற்காக ஏற்படுத்தி கொண்ட, தேர்வு செய்து கொண்ட வழிமுறைகள்ல மிக முக்கியமானது முதல்ல மறைமுகமாக கொண்டு போனது. 3 ஆண்டு காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக கொண்டு போனாங்க. அந்த 3 ஆண்டு காலங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக எந்த வீட்டை தேர்வு செய்தாங்கன்னா தாருல் அர்கம். இருக்கா? 2 நிமிஷம் இருக்கு. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு இல்லத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு தேர்வு செஞ்சாங்க. அவங்க வீட்டில் போய் தான் அப்போ ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சொற்பமான நபர்கள், ஆரம்பத்தில் சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த சொற்பமான சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் சஹாபாக்கள். இப்போ இவங்கெல்லாம் தொடக்க அந்த காலகட்டத்தில் எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு இல்லத்தில் வைத்து தான் இஸ்லாத்தை பற்றி பேசப்படும். அந்த இல்லத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தேர்வு செஞ்சாங்க? பல்வேறு காரணங்கள். அதுக்கும் ஸல்லல்லாஹு எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. என்ன யோசனைனா, அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அவர் சின்ன பையன், சின்ன பிள்ளை. 2வது, அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க பார்த்தீங்களா, அது யாருக்குமே தெரியாது. எல்லாம் நினைச்சிட்டாங்க அவர் ஒரு காஃபிர்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க அதிகமாக கண்காணிக்கப்படலை. காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள் வந்து யாருடைய கண்காணிப்புல அதிகமா இல்ல. அர்க்கம் இருக்காங்க பாத்தீங்களா, காஃபிருடைய கண்காணிப்புல கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு இல்லத்தை இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக ஆரம்ப காலகட்டத்தில் 3 ஆண்டு காலங்கள் தேர்வு செய்ததுக்கு காரணம், அவங்க சின்ன புள்ள, காஃபிர்கள் கண்காணிப்பு கிடையாது, அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு அந்த வீடு மிக பொருத்தமானது என்கிற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல்லத்தை தேர்வு செஞ்சாங்க. ஒவ்வொன்றுக்குமே அவங்க ஸல்லல்லாஹு ரொம்ப நிதானமாக, ரொம்ப யோசிச்சு. அதே மாதிரி சஃபா மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு பக்கத்தில் தான் அர்கம்லாவோட வீடு. எனவே எல்லோருமே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க வந்து அந்த இடத்துல சேர்றதுக்கு வந்து இலகுவான ஒரு பாதை, ஈஸியாக வந்து எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடலாம், எல்லாருமே வந்து ஒன்று கூடலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தூரமாக போயிட்டால் எல்லாராலையும் வர முடியாது. அப்படி எல்லாரும் போகும்போது தூரமாக போகும்போது கண்காணிப்புக்குள்ளே வருவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்கு அவ்வளோ அச்சுறுத்தல் இருந்துச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள், சொற்பமான அந்த மக்கள் கூட இலகுவாக வந்து போகிற மாதிரி ஒரு வீடு வேணும். அதே நேரத்தில் காஃபிர்கள் அதிகமாக கண்காணிக்காத இல்லமாகவும் இருக்கணும். இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு ரொம்ப வசதியாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அதுக்கு திட்டம் போடுறாங்க. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இல்லம்தான் இதற்கு மிக பொருத்தமான இல்லம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் தீட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 ஆண்டு காலங்கள் மறைமுகமாக அவங்க இஸ்லாத்தை எடுத்து வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த 3 ஆண்டு காலங்கள் மறைஞ்சி செய்கிறதுக்கு என்ன காரணம்? பிரபல்யமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, இஸ்லாத்தை வெறுத்தாங்க அந்த மக்கள். ஏன்னா புதிய கொள்கையாக இருக்குது, ஒரு புதிய மார்க்கமாக இருக்குது, அது அவங்க கொள்கைக்கு அது முரணாக இருக்குது, வெறுத்தாங்க. இப்போ வெறுப்பினுடைய விளைவு என்ன வந்துச்சு? அடித்தல், உதைத்தல், சித்திரவதை செய்தல், கொலை செய்தல், இவெல்லாம் வந்துச்சு. அப்போ நம்ம மக்களையும் பாதுகாக்கணும், இஸ்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ்வினுடைய நபித்துவம், அல்லாஹ் ரிசாலத் தூதுத்துவத்தை கொடுத்தானே இல்லையா, அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் தானே. தீனுல் இஸ்லாத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் தானே. அதை சேர்க்கவும் செய்யணும், மக்களை காக்கவும் செய்யணும். இந்த இரண்டுக்குமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 ஆண்டு காலங்கள் மறைவா இருக்கிறாங்க. 1. 2வது, அந்த 3 ஆண்டு காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தை எடுத்துரைத்து இஸ்லாத்திற்கான எண்ணிக்கையை கூட்டுறாங்க. தனியாக போய் நின்று சத்தம் போடுறதுக்கும் ஒரு 40 பேர் சேர்ந்து நின்று ஒரு கொள்கையை எடுத்துரைக்கும் போது அதில் ஒரு பலம் வருமா இல்லையா? இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக அந்த இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது இஸ்லாமியர்களுடைய, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பலப்படுத்துகிறார்கள், கூட்டுகிறார்கள். 3வது, அந்த மக்களுக்கு இன்னொன்றையும் மறைமுகமாக எடுத்துரைக்கிறாங்க. நம்ம இங்கே இருக்க போகிறது இல்லை, இதை விட பாதுகாப்பான இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், நம்ம ஹிஜ்ரத்துன்னு ஒன்று செய்ய இருக்கிறோம். அந்த ஹிஜ்ரத்து செஞ்ச பிறகு நமக்கு இந்த மாதிரியான அடக்குமுறை இருக்காது, நம்மளுடைய கை ஓங்கும்,
நம்ம வெற்றி பெறுவோம், நம்ம சுதந்திரமா இருப்போம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே நம்ம பற்றி பிடித்து வாழ முடியும், அல்லாஹ்வை சுதந்திரமான முறையில் வணங்க முடியும். அதற்கான ஒரு சூழலை, அதற்கான ஒரு இடத்தை நான் தேர்வு செய்ய இருக்கின்றேன். எனவே அது வரைக்கும் பொறுமையா இருங்க. எடுத்தமே டக்குன்னு ஒரு ஊருக்கு போயிட முடியாது. இப்போ நான் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு ஹதீஸை சொன்னா இல்லையா, அதே ஹதீஸ் அதுக்கு சான்றுங்க. இப்போ அவர் மக்கால வச்சு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்க வராரு. நபி சாச மக்கால இருந்தாங்க, மறைமுகமாக தான் இருந்தாங்க. நான் அப்போ நபியை சந்திக்க போனேன், அல்லாஹ் நீங்கள் யாருன்னு கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னாங்க அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சஹாபி நானும் உங்கள் கூட இருந்துடுறேனேன்னாரு. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கூட இருக்க வேண்டாம், இல் ஹக்கு பி கௌமிக்கன்னாங்க. இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் சமூகத்தோடு சேர்ந்து வாழுங்க. இதா உஹ்பிர்த அன்னி கத் ஹரஜ்து ஃபத்தபிஅனி, நான் இந்த மக்கமா நகரத்தை விட்டு வெளியேறி வேற ஊருக்கு போய் இந்த ஷரியத்தை பலமாக மக்கள்கிட்ட கொண்டு போக போறேன் என்கிற தகவல் உனக்கு கிடைத்தால் அப்ப என்னை பின்பற்றி வா. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த 3 ஆண்டு காலங்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நிரந்தரமா அங்கே இருக்க போறதில்லை, இங்கேயே அடிபட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம உயிரை இழக்க போறதில்லை, பொருளாதாரத்தை இழக்க போறதில்லை, நமக்குன்னு ஒரு வெற்றி காலம் உண்டு. அந்த வெற்றியை நோக்கி நான் அந்த இலக்கை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதற்கான திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதற்கான ஒரு இடத்தை தேர்வு செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் கிளம்பி போன பிறகு இப்பவுமே நீங்க வந்தீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் உங்களால் தாங்க முடியாது. இல் ஹக்கு பி கௌமிக்க, உங்க சமூகத்தோடு போய் சேர்ந்து வாழுங்க. நான் எப்போ இந்த மக்காவை விட்டு போட்டு வெளியே போறேன், இந்த மார்க்கத்தை வீரியத்தோடு மிக பலத்தோடு கொண்டு போய் சேர்க்க போறேன்றது செய்தி உங்களுக்கு கிடைக்குமோ அப்ப என்னை பின்பற்றி வாருங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் உடனே என் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நபி சாசுடைய செய்தி என்ன, அவங்க எப்போ மக்கா விட்டு வெளியே போவாங்க, எங்க போவாங்க, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஒரு சமயம் எஸ்ரிபு அங்கிருந்து ஒரு கூட்டம், ஒரு குழு வந்தது. எஸ்ரிப் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம மதீனான்னு சொல்றோமா இல்லையா, நபி சாசுடைய மதீனா இருக்கலாங்க, மதீனத்து நபியுடைய மதீனா. அந்த மதீனாவுக்கு ஆரம்ப காலத்தில் எஸ்ரிபுண்டு பேரு. ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு மதீனான்னு பேர் மாறி போச்சு. இப்போ அந்த எஸ்ரிபுங்கிற ஊர்ல இருந்து ஒரு குழு வருகிறது. அந்த குழுவை பேர் நான் சந்திக்கிறேன். சந்திச்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பற்றி கேட்கிறேன். அப்படி கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், கது ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்த இலல் மதீனா, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு போட்டு மதீனாக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் திரும்ப கேட்கிறேன், ஒக்கத அத்தாஹா, மக்கா விட்டு போட்டு கிளம்பிட்டாங்க, மதீனாவுக்கு உள்ள வந்துட்டாங்களா? உடனே அந்த குழு சொன்னாங்க, ஆமாம் என்று சொன்னார்கள். ஃபர்தஹல்து ஹத்தா அதைதுஹு, உடனே என் குடும்பத்தை விட்டு போட்டு வேகமா நபி போய் சந்திக்க போயிட்டு நபி கூட போய் தங்கிட்டேன்னாங்க. அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 ஆண்டு காலங்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது மறைமுகமாக எடுத்து வச்சாங்கன்னா அதற்கான காரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சொல்லி தருகிறது. எவ்வளவு அழகாக அந்த மறைச்சு அந்த இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்கு எவ்வளவு வகையான திட்டங்கள் தீட்டியிருக்கிறார்கள், வெற்றி பெறுவதற்கான வழிகள். அதுக்கு பிறகு 3 ஆண்டுக்கு பிறகு ஒரு வகையான பலம் கிடைக்கிது. மக்கால வச்சே சொல்றேன், ஒரு வகையான எண்ணிக்கை பலம் கிடைக்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவுகளுக்கு நபியை நீங்கள் பகிரங்கமா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இனிமே நீங்க மறைச்சுனா செய்ய வேண்டாம், பகிரங்கமா செய்யுங்கன்னு அல்லாஹ். இன்னொரு வசனத்துல ஃபஸ்தஅ பிமா துமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன், அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை உடைச்சு பேசுங்க, வெளிப்படையா பேசுங்க, பகிரங்கமா பேசுங்க. இனிமே யாருக்கும் நீங்க மறைச்சு பேச வேண்டாம், முஷ்ரிக்குகளை புறம் தள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த மார்க்கத்தை, அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த கட்டளையை பகிரங்கமாக வெளிப்படையாக பேசுங்கள். அல்லாஹ் சட்டம் போடுறான். அப்போ ஒரு 3 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் மறைமுகமாக அந்த இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்கான வழிகளுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகிரங்கமா சொல்லுன்னு சொன்னானே. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமா சொல்வதற்கு கூட அவங்க மிக முக்கியமான 2 வழிமுறைகளை கையாண்டார்கள். எப்படி சொல்றது, திடீர்னு போய் நின்று எப்படி சொல்றது, மக்கள் நம்ம பேசுறதை கவனிக்கணுமே, மக்களுடைய பார்வையை ஈர்க்கணுமே. அதுக்கு ஸல்லல்லாஹு என்ன திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சஃபா மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு மேலே ஏறுறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக ஒன்று விளங்கி கொள்ளுங்கள், அன்றைய காலகட்டத்தில் ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று ஒருவர் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை அவங்க உணர்த்துறாங்கன்னு அர்த்தம். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க. யா சபாஹா, அதிகாலையில் ஏற்படக்கூடிய ஆபத்தேன்னு சத்தம் போடுறாங்க. அப்ப ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு வேகமா மக்கள் ஓடி வராங்க. அப்படி ஓடி வருகிற பொழுது அபூலஹப் உட்பட எல்லாரும் ஓடி வருகிற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அருமை மக்களே, லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலன் பில் வாதி துரீது அன் துகீர அலைக்கும், இந்த பள்ளத்தாக்கிலே இந்த மலைக்கு அப்பால் ஒரு ஒரு குதிரை கூட்டம்
எதிரி கூட்டம் நம்மை தாக்குவதற்காக, திடீரென்று தாக்குவதற்காக வேகமாக வருகிறார்கள் என்று உங்களிடம் இப்பொழுது நான் சொன்னால், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்குவீங்களா? எல்லாருமே சொன்னாங்க, ஆமா நீங்க உண்மையாளர், எங்கள் வாழ்க்கையில் உங்களிடத்தில் உண்மையைத்தான் நாங்கள் கண்டிருக்கிறோம், வேறு எதையும் கண்டதில்லையே, பொய் பேசியதாக நாங்கள் தெரியவே தெரியாது, அறியவே இல்லையே, என்ன சொன்னாலும் நம்புவோம். அப்போ கவனம் தீர்த்தாங்களா? சும்மா ரோட்ல தெருவில் போய் நின்று எல்லாரும் வாங்கன்னு யாரும் வரமாட்டாங்க. அப்போ பெருமான அல்ல சட்டம் போடுறான், நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் பகிரங்கமா சொல்லுங்கன்ட்டு. அப்ப பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்கு மேல ஏறி நின்று கவனத்தை ஈர்க்கிறாங்க, மேல நின்று சத்தம் போடுறாங்க. அப்ப ஏதோ ஒரு ஆபத்துன்னு எல்லாரும் உணர்ந்து வரும்போது அப்பதான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் இந்த உலகத்துல ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவேன், பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்றீங்களே, நான் தான் சொல்றேன், நீங்க ஷிர்க்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, நரக நெருப்பு இருக்குது. அது பேராபத்தா இல்லையா? நிரந்தர நரகம்ல அது. அந்த வேதனை எப்படி உங்களை பாதுகாக்கிறது? ஒரு கூட்டம் வருது, எதிரி கூட்டம் வருது, உங்களை அழிக்க வருதுன்னு சொன்னா உங்களை தற்காத்து கொள்ள நீங்க தயாரா இருக்கிறீங்க. என் பேச்சை நம்பி நீங்க இணைகரிப்பில் இருக்கிறீங்க, ஷிர்க்ல இருக்கிறீங்க, குஃபுர்ல இருக்கிறீங்க என்றால் அப்படி மௌத்தா போயிட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு ஒரு நரகம் இருக்குது, நிரந்தர நரகம் இருக்குது. அவ்வளவு பெரிய ஆபத்து அது. அந்த ஆபத்தை எச்சரிக்கத்தான் அழைத்தேன் என்று சொன்ன பொழுது அங்குள்ள சில மக்கள் நபியை திட்டினாங்க. சலாசம் பொருட்படுத்தலை. பொதுவன் விளங்கிக்கங்க, ஒரு இலக்கை, ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு இலக்கை அடைந்து அதற்காக திட்டம் தீட்டி பயணிக்கின்ற பொழுது பல ஏச்சுக்கள் வரும், பல பேச்சுக்கள் வரும், பல வசைபாடுகள் வரும். அனைத்தையும் எதிர்த்து இலக்கை அடைவதற்கு முயற்சிக்கணும். சலாசம் கற்றுத்தராங்க. ஏன்னா அபூலஹப் அந்த நேரத்தில் தப்பன் லக்க அலிஹாதா ஜமாஅத்தனா, நபியை பார்த்து திட்டுறாரு. அபூலஹபு, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், இதுக்குத்தான் எங்க எல்லாத்தையும் ஒன்று கூட்டினீங்களா? இதை சொல்லவா எங்களை கூட்டினீங்க? அபூலஹப் கேட்டான். அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூலஹபுடைய இரு கரங்கள் நாசமாகட்டும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குனது அப்பந்தான். நபியை சபிச்சனால அல்லாஹ் அபூலஹபை சபிச்சு வசனத்தை இறக்குறான். கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது முதல்ல அல்லாஹ் சொன்னது எல்லாத்துக்குமே சொல்லுங்கன்னு சொல்லல, வெளிப்படுத்தணும். மறைச்சு சொன்னீங்க, இப்ப வெளியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரது? நெருங்கிய மக்கள், நெருங்கிய உறவுகள்கிட்ட கொண்டு வாங்க முதல்ல. அப்ப மலைக்கு மேலே ஏறினாங்களா சலாசலம், அதுக்கு திட்டம் வகுக்கிறாங்களா கவனத்தை இருக்கிறதுக்கு. அடுத்து பாருங்களேன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலி இப்னு அபீ தாலிப் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் தங்களுடைய நெருங்கிய உறவுகள், யாரு? அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள், அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாங்க. விருந்துக்குன்னு போயிடுவாங்க தானே, யாருன்னா கூப்பிட்ட போதானே செய்வோம், மார்க்கத்தில் ஹராம் கிடையாது, காலங்காலமாக அது உண்டு தானே. அப்போ விருந்துக்குன்னு அழைச்ச உடனே அப்துல் முத்தலிபு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பம் தான், நெருங்கிய உறவுகள், அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் எல்லா குடும்பத்தாரையும் அழைச்சிட்டாங்க. எல்லாரும் விருந்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு பாருங்க, ஹதீஸ்ல வருது, வ ஸனஅ லஹும் முத்தம் மின் தஆமின், 2 கைப்பிடி அளவுக்கு ஸல்லல்லாஹு உணவு சமைச்சாங்களாம். 2 கைப்பிடிங்க, 2 கைப்பிடி ஒரு அரிசி அள்ளுங்க, எவ்வளோ வரும்? அந்த எவ்வளோ? அரை, ஆமாம், அரை கிலோ 2 கைப்பிடி அள்ளுறோம், சரிங்களா? இதுக்கு எத்தனை பேரை கூப்பிடுறாங்க? ஒரு பெரிய கூட்டத்தையே. அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் அனைத்து, அப்துல் முத்தலிபு குடும்பத்தார்கள் சின்ன குடும்பமா கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு குடும்பம் சின்ன குடும்பமா? அது பெரிய குடும்பங்க. அது அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அழைத்தார்கள். வ ஸனஅ லஹும் முத்தம் மின் தஆம், ஒரு முத்து 2 கைப்பிடி அளவு எடுத்து அவங்க உணவு சமைத்தார்கள். ஃபஅகலு, எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. கொஞ்சமா சாப்பிடல, ஹத்தா ஷபிஉ, வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். சரி, வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க தானே. அடுத்து ஹதீஸ்ல வருது, ஓ பக்கிய தஆமு கமா ஹுவ, அவங்க சாப்பிட்டாங்க, வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகும் முதல்ல சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருந்தது, கொஞ்சம் கூட குறையல. அடுத்து அது கூடுதலாக அழியில் விளக்குறாங்க, கண்ணுகுளம் எமசங்கிறாங்க. அதாவது சாப்பாட்டில் கையே வைக்காட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சாப்பாடு. கூடுதல் விளக்கம் அழியில் தான் சொல்றாங்க. ஏற்கனவே எப்படி இருந்தது அப்படி இருந்து சொன்னாலே விளங்குது தான். அது ரொம்ப கூடுதல் விளக்கமா, கையே சாப்பாட்டில் வைக்கலைங்க எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க சாப்பாடு. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னு குடிபானம் வைக்குவோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு குடிபானம் கொடுத்தார்கள். குடிபானம் கொடுத்த உடனே ஃபஷரிபு ஹத்தா ரவவ், அவங்க தாகம் தீரும் அளவுக்கு குடித்தார்கள். குடிச்சிட்டாங்க, கொஞ்சம் தான் சலாசம் வச்சாங்களாம் குடிபானம். எல்லாரும் ஒரு கூட்டமே குடிக்குதுங்க. ஓ பக்கிய ஷராபு கமாஹுவ,
ஆனா முதல்ல அந்த அந்த குடிபானம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது மிச்சம், கை தொடாத படாத அளவு மாதிரி. அப்பதான் ரசூலுல்லாஹி சாசம் கூப்பிட்டாங்களாம், யா பனி அப்துல் முத்தலிபு, அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்களே, இன்னி புஇஸ்து லக்கும் ஹாசத்தன் வ இலன் நாஸி பிஆமத்தின், நான் உங்களுக்காகவே குறிப்பாக தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவாகவும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் உங்கள்ட்ட எடுத்து சொல்ல சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லோருமே அல்லாஹினுடைய பேர் அற்புதத்தை பார்த்தீர்கள், அத்தாட்சியை பார்த்தீர்கள், சாப்பிட்டீங்க. கொஞ்சம் உணவு தான் வச்சேன், எல்லாம் சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் காண ஒரு சொம்பு தண்ணி வச்சதுக்கு எல்லாரும் ஒரு கூட்டமே குடிச்சிங்களா? பேர் அற்புதத்தை, அல்லாஹுவின் அத்தாட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? என் மீது ஈமான் கொள்வீர்களா? என்னிடத்தில் பையத்து செய்கிறீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக பையத்து செய்கிறீர்களா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைப்பது எனக்கு தோளுக்கு தோளாக இருந்து உதவியாளராக இருப்பீர்கள் என்று பையத்து செய்கிறீர்களா என்று கேட்ட பொழுது ஃபலம் யக்கும் இலைஹி அஹதுன், யாருமே எஞ்சிக்கலையாம். பையத்து செஞ்சு வாங்கினாங்க, யாரும் எஞ்சிக்கலை. அப்போ ஒருவர் எழுந்திருக்கிறார், ஒரே ஒருவர் எழுந்திருக்கிறார். அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கிற சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, ஃபகும்து இலைஹி வகுந்து அஸ்கரல் கௌம், அந்த கூட்டத்தில் ரொம்ப சின்ன புள்ள நான் தான். பெருமான சாசம் யாராவது வாங்க பையத்து செய்யுங்கன்னு கூப்பிட்ட உடனே நான் தான் எழுந்து ஓடுனேன்னாங்க. 3 முறை பெருமான சாசம் அது போன்று சொன்னார்கள். 3 முறையும் யாரும் எழுந்திருக்கவில்லை. 3 முறையும் நான் தான் எழுந்து சென்றேன் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே. இந்த ஹதீஸை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மது, நசாஇ போன்ற பல்வேறு நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகிரங்கமா இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக அல்லாஹ் நெருங்கிய உறவுகளுக்கு உத்தரவு போட்டா, அந்த நெருங்கிய உறவுகளுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? சும்மா போய் நின்று கூப்பிட்டா வரமாட்டாங்க, எப்படி சொல்றது? அதுக்கு ஸல்லல்லாஹு திட்டம் வகுத்து சஃபா மலையில போய் நின்று என்ன செய்யறாங்க? கூப்பிட அழைக்கிறாங்க. விருந்து கூப்பிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? கூப்பிட்டு இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்கு பாடுபடுறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் செய்து கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை ஏற்க மக்கள் ஆரம்பித்த பொழுது, பல்வேறு மக்கள் அதை புறக்கணித்த பொழுது, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து அவங்க கையாண்ட முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலகட்ட மக்கள் வருவாங்களே இல்லையா, அங்க போய் நின்று கொண்டு மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா பல பகுதிகளில் இருந்து வெளியூர்கள் இருந்து மக்கள் வருவாங்களே இல்லையா, இஸ்லாத்தை எடுத்துரைக்க ஆரம்பிச்சாங்க. வீடு வீடாக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு கடைவீதி உக்கால், மதீனால மக்கால வந்து பிரபலியமான ஒரு கடைவீதி உக்கால், அந்த இடத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு போறாங்க. கடைவீதிகளுக்கு மக்கள் நிறைய வருவாங்களே இல்லையா, நம்ம ஒரு இடத்துல நின்று இங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு மக்கள் கூட இடத்துல போய் நின்றலாம்ல. ஸல்லல்லாஹு போட்டு திட்டத்தை பாருங்க, நான் தனியா நின்று இங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு யாரும் வரமாட்டீங்களா? அப்ப நீங்க ஒன்று கூடுறீங்க, அங்க நான் வரேன் பாருங்க. நான் என் வீட்டுல இருந்து இங்க வாங்க வரமாட்டீங்க தானே, நான் உன் வீட்டுக்கு வரேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லம் தேடி சென்றார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம். கடைவீதிகளுக்கு செல்கிற மக்கள் ஒன்று கூடுகிற இடம் கடைவீதி, அங்கே செல்கிறார்கள் பார்க்கிறோம். அதே போன்று காலத்தை தேர்வு செய்யறாங்க. ஹஜ்ஜுடைய காலம் எல்லா காலகட்டத்திலுமே காபத்துல்லாஹ்வுக்கு மக்கள் கூடுவாங்க ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில். அப்ப அந்த காலகட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்கிறார்கள். தேர்வு செய்து, யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, அருமை மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கல்லடி பட்டாங்க, நெருங்கிய உறவுகளை கல்லால் அடிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க கல்லை. ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், வசைபாடுதல் வரும், கல்லடி வரும், சொல்லடி வரும், அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, கொள்கையை, நம்மளுடைய திட்டத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, இலக்கை எப்படி போய் அடைகிறது, அதற்கு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்லிடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 ஆண்டு காலங்கள், நீங்கள் கவனிங்க, 3 ஆண்டுகள் மறைமுகமாக இஸ்லாத்தை எடுத்துரைக்கும் போது அவ்வளோ அடி ஓட கிடையாது, பல பேருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு 10 வருஷம், 13 வருஷம் மக்கள் இருந்தாங்கல்ல, அந்த 10 வருடங்கள் எவ்வளோ பாடுபட்டாங்க நபி ஸல்லல்லாஹு உட்பட. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மஜன்னா, அதாவது ஒரு நீர் ஏரியா, அது நீர் ஏரியாவுக்கு மக்கள் வருவாங்க தானே, அதிகமாக தண்ணி வேணும்ல, அங்கே போய் சொல்லுவாங்க. துல் மஜாஸ் கடைவீதி பேரு, உக்கால் கடைவீதி பேரு, அங்கே எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குதிங்கால் இருக்குல்ல, இந்த பின்னாடி ஒரு நரம் மாதிரி போதா, அதில் நபி அந்த அபூலஹபு
இந்த கல் எடுத்து அடிப்பான், அதில் பட்டு ரத்தம் வழிஞ்சு ஓடும். எவ்வளோ வேதனை பெருமான சாசம் அனுபவிச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சஹாபாக்கள் மட்டும் கஷ்டப்பட்ட மாதிரி நினச்சிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட வேதனைகள் அனுபவித்திருக்கிறார்கள், கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். முகத்தில் காரி துப்பி இருக்கிறாங்க. ஹதீஸ் வருது, வரலாற்றில் வருது. முகத்தில் காரி, நம்மளை துப்புனா சும்மா விடுவோமா? முகத்தில் காரி துப்புனா அப்படி திரும்ப வருவாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மகளார் அதை கழுவி விடுவாங்களாம், அழுதுகிட்டே கழுவி விடுவாங்க. அப்போ இலக்க அடையணும் முடிவாயிருச்சு, அதுக்காக திட்டம் வகுத்தாச்சு, அதை அடைவதற்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு தடைகள் என்ன வந்தாலும் கூட அது அனைத்தையும் சகித்து கொண்டு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுதுதான், திட்டம் வகுத்து பயணிக்கின்ற பொழுதுதான் அதில் வெற்றி பெற முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள் என்பது மட்டுமல்ல, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து பயணத்துக்கு போனாங்க பார்த்தீங்களா? இப்போ மதீனாவுக்கு போனாங்கல்ல, மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சலாச அழகான 2 வழிமுறை கையாண்டாங்க. நீங்கள் அக்கபா உடன்படிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்கபா உடன்படிக்கை 2 முறை நடந்துச்சு. அக்கபா உடன்படிக்கை, அல் அக்கபத்துல் ஊலா, அல் அக்கபத்து சானியான்னு சொல்லுவாங்க. முதலாம் அக்கபா உடன்படிக்கை, 2ஆம் அக்கபா உடன்படிக்கை. அப்படின்னு என்ன தெரியுமா? மக்கால அக்கபான்னு ஒரு ஏரியாங்க, ஒரு 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 பகுதி, ஒரு இடம், ஒரு இடத்துக்கு பேர் அக்கபா. சரிங்களா? சல்லாசி இஸ்லாத்தை எடுத்து வச்சாங்கல்ல, மக்கள் பல பேர் ஏற்றுக்கல தானே. மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வரும்போது சில மக்கள் ஹவுஸ் கூட்டத்திலேருந்து ஒரு குழு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போயிட்டாங்க. ஏன்னா ஹஜ்ஜுடைய காலத்தை தேர்வு செஞ்சாங்கல்ல, நேராக போய் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. நான் ஒரு கொள்கையை சொல்கிறேன், ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சொல்லுங்கன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்துரைத்தாங்க, குர்ஆனை ஓதுறாங்க. அவங்க ஒரு குழுவாக வந்தாங்க. ஒரு திரும்பி பார்க்குறாங்க. உனக்கு இது யாருன்னு தெரியுதா? நம்ம ஏரியாவில் யூதர்கள் வந்து இறுதியில் ஒரு இறுதி தூதர் வருவார்னு பேசிக்கிட்டாங்க தானே, அவங்க இவங்க தான். அந்த அடையாளங்கள் அப்படி பொருந்தது பாருங்க, அந்த அடையாளம் அப்படி பொருந்தது. அவங்க கொண்டு வந்த மார்க்கம் எவ்வளோ தூய்மையாக இருக்குது பாருங்க. அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க நபி ஸல்லல்லாஹு பார்த்து. ஏன்னா யூதர்கள் மதீனால வாழ்ந்தவங்க யார்? யூதர்கள். அந்த யூதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடையாளங்கள் அனைத்தும் வேதத்தில் சொல்லப்பட்டனால இறுதி தூதரை பற்றி, அடையாளங்களை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. அதை கேள்விப்பட்ட அந்த மதீனத்தில் உள்ள வந்து ஹவுஸ் கூட்டத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்க இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது அவங்களுடைய முக பாவனை, பேச்சு, அடையாளங்கள், கொள்கை அனைத்தையும் கேட்டு இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க தான் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்க. வெற்றி தானே, கிடைச்சி போச்சா வெற்றி? எங்க உள்ளுக்குள்ள கிடைச்ச வெற்றியை விட வெளியில கிடைக்கிற வெற்றி பெரிய வெற்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே ஒரு குழு ஏற்றுக்கொண்டுச்சா, உடனே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்க பகுதியில் இந்த இஸ்லாத்தை கொண்டு போங்கன்னாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியை தேர்வு செய்றாங்க. இங்க வா, இவங்க கூட போங்கன்னாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழுவோட மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு எதுக்கு போனாங்க தெரியுமா? 2 விஷயத்திற்காக வேண்டி. ஒன்று இஸ்லாத்தினுடைய ஷரியத்து சட்டத்தை போதிப்பதற்காக, இன்னொன்று குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பதற்காக. அது வரைக்கும் வந்த வசனங்களை குர்ஆனை இப்போ என்ன நடக்குது? மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எங்க இருந்துகிட்டே? மக்கால இருந்துகிட்டே. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டாங்க தானே, நம்ம இந்த ஊரை விட்டு வெளியேறி ஒரு பாதுகாப்பான இடத்தை அடைந்து இஸ்லாத்தை மிக வீரியத்தோடு, மிக சுதந்திரத்தோடு, மிக பலத்தோடு இதை கொண்டு சேர்க்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் தீட்டினாங்க தானே. இப்போ அதுக்கு ஒரு இடம் கிடைச்சி போச்சா? வீட்டுக்குள்ள சும்மா இருந்தால் கிடைக்குமா? கஷ்டப்பட்டாங்க. இப்போ அந்த கூட்டம் போச்சு பார்த்தீங்களா, வரலாற்றில் வருகிறது. அந்த கூட்டம் போனாங்க, அந்த கூட்டம் போய் மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்லையுமே, மதீனால ஒவ்வொரு வீட்லையுமே இஸ்லாத்தை ஏற்ற ஒரு கட்டாயம் இருப்பாராம், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடியே. அதுக்கு பிறகு தான் இன்னொரு குழு வருகிறது, 70 பேர் கொண்ட குழு. அந்த குழு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதே மாதிரி அக்கபால சந்திக்கிறாங்க. அந்த 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 பள்ளத்தாக்களை சந்திக்கிறாங்க. அக்கபால அந்த இடத்துல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லோரும் இரவு நேரத்தில் போகிறாங்க. அங்கே போய் உடன்படிக்கை நடக்குது. நான் மதீனாவுக்கு வந்தால் என்னையும் மக்களையும் நீங்கள் காப்பீர்களா? நிறைய உடன்படிக்கைங்க, நிறைய ஒப்பந்தங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு நீங்கள் பயப்படாமல் துணிந்து பேசுவீர்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது பழிப்பவர் பழிப்பார்கள், அந்த அந்த பழிப்பிற்கு நீங்கள் அஞ்சாமல் இருப்பீர்களா?
நான் அங்கே வருகின்ற பொழுது எனக்கும் இந்த மார்க்கத்திற்கும் என் கொள்கையை சார்ந்தவர்களுக்கும் ஆபத்து ஏற்படுமையானால் உங்கள் மனைவியையும் உங்கள் மக்களையும் உங்கள் பொருளாதாரத்தையும் எப்படி நீங்கள் பாதுகாப்பீர்களோ அதே போன்று எங்களை பாதுகாப்பீர்களா? அத்தனை சஹாபாக்கள் வந்த 70 சஹாபாக்கள் சொல்றாங்க, கட்டாயம் வாங்க, நாங்க பாதுகாக்கிறோம்னாங்க. இந்த உடன்படிக்கை நடந்துச்சா? இந்த உடன்படிக்கைக்கு பிறகுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தேர்வு செய்றாங்க? மதீனா. இப்போ நபியினுடைய இலக்கு என்ன? இஸ்லாத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறது. இதன லட்சியம், இதன இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எத்தனை திட்டங்கள் தீட்டினாங்க? அத்தனை திட்டங்களை தீட்டி இப்ப மதீனாவுக்கு போகணும் தானே. மதீனாவுக்கு போறதுக்கு சும்மா விடுவாங்களா மக்காவாசிகள்? ஏற்கனவே அடிச்சிட்டு இருக்கிறான், உதச்சிட்டு இருக்கிறான், கொண்டுட்டு இருக்கானா இல்லையா? இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நன்கு கவனியுங்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறதுக்கு அந்த பயணம் இருக்கு பாத்தீங்களா, மிக முக்கியமான பயணம். ஏன்னா மதீனாவுக்கு போன பிறகு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். என்ன நல்ல சுருக்கமா ஒன்று சொல்றாங்க, மக்கால் இருக்கிற வரைக்கும் ஆட்சி அதிகாரம் கையில இல்லைங்க. மக்கால் இருக்கும்போது ஆட்சி அதிகாரம் இஸ்லாமியர் கையில இருந்துச்சா காஃபிர் கையில இருந்துச்சா? காஃபிர்கள் கையில இருந்துச்சு. அதனால தான் அவங்க ஆட்டு அதிகம் போட்டாங்க. எப்ப அதிகாரமும் பலமும் கையில வருதோ அப்பதானங்க ஆட்டு அதிகமா வருது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து அந்த 13 ஆண்டு காலங்கள்ல காஃபிர்களிடத்துல ஆட்சி அதிகாரம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு ஆட்சியாளர்களை அந்த பலத்தை எதிர்த்து எப்படி சண்டை போடுறது அத்தனை பேர் வச்சுக்கிட்டு. அப்ப பெரிய பலம் கிடைக்க வேண்டும், பெரிய அதிகார பலம் கிடைக்க வேண்டும், ஆள் பலம் கிடைக்க வேண்டும், ஆயுத பலம் கிடைக்க வேண்டும். அழிக்க வந்தால் எதிர்த்து நிக்கிறதுக்கு, சும்மா சும்மா போய் கொண்டுட்டு வர்றது கிடையாது. இன்னைக்கு தப்பா பரப்புறாங்கல்ல, வானால் பரப்பியது இஸ்லாம், அது இல்லை. அழிக்கன் வந்தா எதிர்த்து நிக்கணும்ல. அப்ப ஆயுத பலம் வேண்டும், ஆள் பலம் வேண்டும், பாதுகாப்பான இடம் வேண்டும். அனைத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க, மதீனா. இப்ப அந்த மதீனாவை போய் அடையணும். அந்த மதீனாவை போய் அடைந்த பிறகு இந்த மக்கள்கிட்ட உலகம் முழுக்க இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா இந்த பயணம் எவ்வளவு முக்கியமான பயணம். அந்த பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களே. அந்த பயணத்தை அடைவதற்கு, அந்த இலக்கை அடைவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திட்டங்கள். அதில் முக்கியமான சில செய்திகளை சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்டு எப்பவுமே அவங்க பெட்டில் தானே படுப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஸல்லல்லாஹு எங்க படுக்கல? தன்னுடைய பெட்ல படுக்கல. அந்த இடத்துல யாரை படுக்க வச்சாங்க? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை கூப்பிட்டாங்க, வாங்க என் பெட்டில் இன்னைக்கு நைட் நீங்க படுக்கணும். எதுக்கு தெரியுமா? மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க. குர்ஆன் சொல்லுதுங்க, கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க. அப்ப திட்டம் போடும்போது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இடத்துல யாரை படுக்க வைக்கிறாங்க? அலி இப்னு அபி தாலிப். அவங்க படுக்க வச்சுட்டு சொன்னாங்க, அதாவது தனக்கு போய் இன்னொரு ஆள் மாட்டி விட்டு போறது நினைக்கிற கூடாது. என்ன தனக்கு போற இன்னொரு ஆள் மாட்டி விடுறாங்க அப்படி நினைக்க கூடாது. சலாசம் சொல்லிட்டு போனாங்க, நீங்க பாதுகாப்பா மதீனாவுக்கு வருவீங்கன்னாங்க. அலில சொல்லுவாங்களா, நான் எப்பவுமே தூங்கும் போது ஒரு உலகத்துல நம்ம தூங்குனா உயிரோட முழிப்போண்டு கேரண்டி இருக்கா? கேரண்டி இருக்கா? கிடையாது. தூங்குறோம்னு வைங்களேங்க, உயிரோட முழிப்பு கேரண்டினா கிடையாதுங்க. அலில சொல்றாங்க, ஆனால் அந்த ஒரு இரவு நான் ரொம்ப கேரண்டியோட தூங்குனேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால என்ன சந்திப்பீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அன்றைக்கி நைட் நான் ரொம்ப நிம்மதியாக தூங்குவேனா இல்லையா? விடிஞ்சா எதிரி கொல்ல போகிறாங்க, நபி சாசுரை பெட்டில் அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஸல்லல்லாஹு பல காரணங்கள் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம், அந்த மக்கள் நபி இடத்துல நிறைய அமானித பொருட்கள் கொடுத்து வச்சுருந்தாங்க. சும்மா அதை அப்படி தூக்கி போயிட முடியுமா? அல்லது எங்கேயாச்சும் தூக்கி போட்டு போயிட முடியுமா? அப்போ உரிய மக்கள்கிட்ட அதை ஒப்படைப்பதற்கான ஏற்பாடு செய்வதற்கும் ஒரு நோக்கம். அலில தேர்வு செஞ்சது அங்கே படுக்க வச்சது ஒன்று. இரண்டாவது, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தில் நம்ம கிளம்பி போயிட்டா மக்கால உள்ளவங்க நம்மளை நோட்டம் விடுவாங்க தானே, நம்மளை பற்றி பேசுவாங்க தானே, யார் யார் என்னென்ன பேசுகிறா அதை கண்டுபிடிப்பதற்கு, அதை செய்தி நம்மள்கிட்ட கொண்டு வருவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான நபர்களுக்கு முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரோட மகனார் அப்துல்லா. அவங்களுக்கு ஸல்லல்லாஹு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க தெரியுமா? நாங்கள் கிளம்பி போன பிறகு மக்கால உள்ளவங்க நம்மளுடைய பயணத்தை பற்றி அல்லது நம்மளை துரத்தி வரதை பற்றி என்ன பேசிக்கிறாங்க அதையெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட சொல்லணும். அந்த பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க? அப்துல்லா இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த பயணத்தை போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பயணத்துக்கு சாப்பாடு வேணும் தானே. இந்த ஹோட்டல் மாதிரி கிடையாது இல்லை. அப்போ சாப்பாடு ஏற்பாடு உங்களுக்கு கொடுக்குறது யாரு? அதுக்கு ஸல்லல்லாஹு அவரை தேர்வு செய்கிறாங்க. அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அபூபக்கரோட மகளார் அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு ஒப்படைக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான பொறுப்புங்க. இப்போ ஒரு ஊரை விட்டு போகிறோம், கொல்லணும் முடிவு பண்ணுறாங்க, துரத்துவாங்க தானே. துரத்தும் போது அது பாலைவனம் தானேங்க, மண்ணு தானேங்க. நடக்கும்போது காலடி
தடம் பதியுமா இல்லையா? கண்டுபிடிச்சி வருவாங்க தானே. ஸல்லல்லாஹு அழகான ஒரு தேர்வு செஞ்சாங்க. ஆமிர் இப்னு ஃபுஹைரா. இது யாருன்னு கேட்டிங்கன்னா அபூபக்கர் அவங்களுடைய அடிமை ஆமிர் இப்னு ஃபுஹைரா. அவங்கள ஸல்லல்லாஹு தேர்வு செஞ்சு என்ன பொறுப்பு ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பகல் நேரத்தில் நீங்கள் இந்த மலைகளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மலைகளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்துல்லா இப்னு அபீபக்கர் இருக்கார்ல, அவர் என்கிட்ட செய்தி கொண்டு வருவார் டெய்லி. அவர் காலடி தடம் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, நபி அபூபக்கரோட மகளார், அவங்க எங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. காலடி தடம் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேருடைய காலடி தடத்தை நீங்கள் தான் அழிச்சிக்கிட்டே போகணும். காலடி தடம் ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிட்டு போ, எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போயிரும்ல. இந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மக்கால இருந்து மதீனாவுக்கு போகணுங்க. மதீனாவுக்கு போகிறாங்களா இல்லையா, வளமையான ரூட்டை மாற்றிட்டாங்க. வளமையான ரூட் எப்படி மாற்றுறாங்கன்னு சொன்னால், இப்போ ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போகும்போது ஒரு குகையில் தங்கினாங்க தானே. எந்த குகையில் தங்கினாங்க சொல்லுங்கள்? சவுர் குகை. அந்த குகையில் போய் தங்குறாங்க தானே. அந்த குகைக்கும் மதீனா பாதைக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அந்த குகைக்கும் மதீனா பாதைக்கும் சம்மந்தமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி புறப்பட்டு போகின்ற பொழுது அவங்க மதீனாவினுடைய பாதையை நோக்கி போகல. அதுக்கு நேர் எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய அந்த சவுர் குகையை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போய் தங்குறாங்க. மக்காவினுடைய தெற்கு பக்கத்தில் சவுர் குகை இருக்குது. அந்த பாதைக்கும் மதீனாவுக்கும் சம்பந்தம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஏறத்தாழ 3 நாட்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தங்குறாங்க பார்த்தீங்களா. அந்த 3 நாள் தங்கினதும் கூட இப்போ எதிரி முதல்ல மதீனாவை பாதைக்கு தான் போவான். ஆளை காணோம், மதீனா ரூட்டை பிடிப்போம், அடுத்து மதீனா ரூட்டை பிடிப்பான். மதீனா ரூட்டை பிடிச்சி போட்டு ஆளை ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னா திரும்ப வேறு ரூட்டில் போவானா இல்லையா. வேறு ரூட்டில் போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு 3 நாளைக்கு நைட்டு பேசாமல் தங்கிடும். நம்ம காலடி தடம் எதுவுமே பதியக்கூடாது, ஆள் இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியக்கூடாது. அதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு 3 நாள் மறைவாகவே இருந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே கிளம்பல. ஏதாச்சும் ஒரு வகையில் வெளியே கிளம்பி யாராச்சும் ஒரு பார்த்துட்டு ரூட்டு மாற்றி வருவான்ல, வரும்போது பார்க்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா. பெருமானார் ஸல்லல்லாஹு அதுக்கு இடம் கொடுக்கல. ஒரு 3 நாள் பேசாமல் தங்கிடுவோண்டு. அந்த 3 இரவுகள் மாநபி ரசூலுல்லாஹி தங்கினாங்க பார்த்தீங்களா. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை அந்த திட்டங்களை சரியாக வகுத்து அந்த இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிமுறைகளை தேர்வு செய்து போனாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கடைசி ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு திட்டங்கள் வகுத்த பிறகும் கூட எதில் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தவக்குல், அல்லாஹ் மேலே நம்பிக்கை. குகைக்குள்ளே இருந்தாங்கல்ல, வெளில வந்துட்டாங்க, குகைக்கும் வந்துட்டாங்க. ஏதோ ஒரு குகை. ஏன்னா இன்னொன்று கவனிங்க, சவுர் குகை ரொம்ப உயரமான மலை, மற்ற மலையை விட. 2வது அது ரொம்ப கரடு முரடாக இருக்குமா, ரொம்ப கரடு முரடாக. 3வதுக்குள்ளே பல குகைகள் இருக்குமா. அதில் ஒரு குகைக்குள்ளே யார் உட்காந்துருக்கிறா? பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்களும் அபூபக்கர் அணுகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ்வதியாக இருக்குமா. ஒரு ஆள் நிற்கிறாரு, நின்று குனிஞ்சு பார்த்தா உள்ளே இருக்கிறது தெரியும். அந்த மாதிரி சின்ன ஓட்டை தான், குகைனா ஒரு ஓட்டை தான், மலைக்குள்ள ஒரு ஓட்டை தானேங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில் இருந்தேன். அந்த நேரத்தில் எதிரிகள் வந்தார்கள், அவங்களுடைய காலை நான் பார்க்குறேங்கிறாங்க. காலை பார்க்குறேன்னா உங்களுக்குள்ளே இருக்கணும், கீழே இருக்கணும், அப்படின்னா தான் கால் தெரியும். தாழ்வான பகுதியில் அந்த குகை இருக்கணும், அப்படின்னா தான் மேலே நிற்கிற கால் தெரியும். நான் காலை பார்த்தேன். அப்படி காலை பார்த்த பொழுது நபியிடத்தில் சொன்னேன், யா நபி அல்லாஹ் லவ் அன்ன பஅலஹும் பஸரஹு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த கூட்டத்தில் எதிரி கூட்டத்தில் எவனாச்சும் ஒருத்தன் தன் பார்வையை கீழே குனிஞ்சு பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா, ரஆனா, நம்மளை பார்த்துருவானே, நம்மளை கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உஸ்குத்தி அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே பேசாமல் இருங்க. இஸ்னானி, நம்ம 2 பேரா, இஸ்னானி, நம்ம 2 பேரா, அல்லாஹு சாலிசுஹுமா, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்குதா, நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ் 3வது நபராக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான்னு அர்த்தம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் நினைச்சிட்டீங்களா, யா அபூபக்கர் மா லன்னுக யா அபூபக்கர் பி இஸ்னைன், அபூபக்கர் அவர்களே நீங்கள் 2 பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லாஹு சாலிசுஹுமா, நம்ம 2 பேரை தாண்டி 3வது அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள், அந்த அபூபக்கர் அவங்களுக்கு அந்த தவக்குல் அங்கே உணர்த்துறாங்க.
அப்போ திட்டங்கள் ஒன்று, இலக்கு ஒன்று. அந்த இலக்கை அடைவதற்கான பாதைகளை தேர்வு செய்கிறாங்கம்மா, அந்த திட்டங்கள் ஒன்று. அந்த திட்டங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கான அந்த முயற்சியிலே பல்வேறு கஷ்டங்கள், சிரமங்கள் வரும். அந்த சிரமங்களை எல்லாம் சகித்து தாண்டி போவது ஒன்று. அப்படி போகின்ற பொழுது இலக்கை அடைகின்ற அந்த நேரத்திலே நான் என்னால் தான் நடந்தது என்ற எண்ணம் இல்லாமல், என்னால் தான் நடந்தது, என் முயற்சியால் தான் நடந்தது, என் கஷ்டத்தால் தான் நடந்தது என்கிற அந்த எண்ணம் இல்லாமல், எல்லாத்துக்கும் மேல யாரோட உதவியால் நடந்தது? அல்லாஹினுடைய மாபெரும் உதவியால் நடந்தது என்கிற அந்த உணர்வையும் இந்த திட்டத்தில் இணைக்கின்ற பொழுதுதான் அந்த திட்டம் வெற்றி பெறும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. எத்தனையோ விஷயங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை முழுவதும், மௌத்துவர் மரணம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை முழுவதுமே ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் இந்த உம்மத்திற்கு இலக்கை நிர்ணயிப்பதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த இலக்கு கண்ணியமானதாக, உயர்வானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த இலக்கை அடைவதற்கான பாதைகளை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவ்வாறு தேர்வு செய்து அந்த இலக்கை நாம் அடைவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை தகர்த்து நாம் முயற்சியை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை பெருமான சாசம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அல்லாஹ் மேல் ஒரு நம்பிக்கையை நம்ம கற்றுத்தந்து அழகிய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய வழிகாட்டுதலை முழுமையாக விளங்கி அதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ, அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அல்புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.